ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். நான் உங்கள் நிதிஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, யூரோப்பில் இருக்க ஒரு முக்கியமான கண்ட்ரியில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு. அதுவும் நம்ம இந்தியன்ஸுக்கு எந்த விதமான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட் தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு ஜாப் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கண்ட்ரியை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்லாண்ட். யூரோப்பியன் யூனியனில் இருக்க ஒரு கண்ட்ரி. இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் நார்வேக்கும் மிடில் இருக்குது. ஒரு கோல்டான கண்ட்ரி தான். ஸோ இங்கே இந்த கண்ட்ரியில் என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் டு ஐடி எல்லா விதமான வேலைவாய்ப்பும் இப்போ இருக்குது. மோஸ்ட்டாக இந்தியன்ஸை ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இப்போ விசா கேட்டகரி 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. டைப் ஏ, டைப் பி. ஸோ ஃபஸ்ட்டு டைப் பியை பற்றி பார்க்கலாம். டைப் பி பார்த்தீங்கன்னா ஒரு சீசனல் விசா. உங்கள் 5 இயர்ஸுக்கு கொடுக்குறாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 9 months 1 yearக்கு தான் கொடுப்பாங்க. இந்த டைம் 5 இயர்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த சீசனல் விசா பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஜாப்னா, ஃபார்மிங், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷிங், அந்த ஏஃபாரஸ்டேஷன், அந்த மரம் நடுறது. ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான வேலையில் இருக்குது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வேலை இருக்குது. இது அன்ஸ்கில்டு லேபர் விசா. அடுத்து டைப் ஏ, இது ஸ்கில்டு லேபர் விசா. அது கன்ஸ்ட்ரக்ஷன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி, இந்த மாதிரியான வேலை. ஸோ இது ரெண்டுக்கான என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, டைப் பியில் இருக்கவங்க பிஆருக்கு போக முடியாது, சிட்டிசன்ஷிப் எடுக்க முடியாது. விசா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் ஸ்பான்சர் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். டைப் ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பிஆர் ஆகிறதுக்கு இந்த ரூட் கரெக்டாக இருக்கும். ஆனால் டைப் பி பார்த்தீங்கன்னா ஈஸி என்ட்ரி. ஸோ அதை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபின்லாண்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, யூரோப்பியன் யூனியனில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்டான கண்ட்ரி, நல்ல வேஜஸ். ஸோ அங்கே உங்களுக்கு ஒன்ஸ் பிஆர் ஆகிட்டிங்களா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. சோஷியல் செக்யூரிட்டி இருக்க கண்ட்ரி. அந்த கண்ட்ரிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதோட லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஓகே. ஃபின்லாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹெலன்ஸ்கி உங்களுக்கு தெரியும், அதோட கேபிட்டல். அங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த பில்டிங், ஹவுஸ் ரெண்ட்டு எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் அவுட்டர் நீங்கள் போனீங்கன்னா நார்த்து போக போக கோல்டு அதிகமாக இருக்கும். அதனாலேயே அங்கே ரெண்ட்டு எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வேஜஸ், நல்ல வேஜஸ் கிடைக்கும். ஸோ எப்படி நான் பிஆருக்கு போகிறத பற்றி சொல்ல போகிறேன் பாஸ். ஒரு 3 டைப் இருக்குது. நீங்கள் ஃபின்லாண்டில் பிஆர் ஆகணும்னா, நீங்கள் ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் ஒரு 4 years இருந்து ப்ராப்பராக டேக்ஸ் கட்டி எந்த கிரைமும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இது ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் பிஆருக்கு போகிற ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெப்யூட்டடான யூனிவர்சிட்டியில் பர்டிகுலர் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா, டிகிரி முடிச்சு ஒரு 2 yearsலேயே நீங்கள் பிஆருக்கு போகலாம். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் கஷ்டமானது. ஃபினிஷ் லாங்குவேஜ் இருக்குல்ல, அதை நீங்கள் படித்து அதில் C1 லெவலில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒரு 3 yearsல நீங்கள் பிஆருக்கு போகலாம். பிஆருக்கு போனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயான எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஃபேமிலி கூட்டிகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃபின்லாண்டை பொறுத்த வரைக்கும். ஒன்ஸ் நீங்கள் யூரோப்பியன் யூனியனில் சிட்டிசன் ஆகிட்டிங்கன்னா, நீங்கள் ஃபின்லாண்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது.